சரி ஓகே, எனக்கு என்னோட கேமுக்கு டைம் ஆயிடுச்சு, நாங்க கிளம்புறோம். ஓகேவா? ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு இது சூப்பர் ஃபேமிலி. குடும்பங்கள் சேர்ந்து கொண்டாட ஒரு புத்தம் புதிய கேம் ஷோ. போன வாரம் திருவெற்றியூர்ல இருக்கிற அபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு டிஃப்ரெண்டான கேம்ஸ்லாம் வச்சு சூப்பர் ஃபேமிலியை செலக்ட் பண்ணோம். இந்த வாரம் தாம்பரம்ல இருக்கிறோம். இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற மக்களோட சேர்ந்து ஜாலியா இப்போ எக்கச்சக்கமான டிஃப்ரெண்ட் கேம்ல இன்ட்ரெஸ்டிங்கா விளையாட போறோம். இங்க சூப்பர் ஃபேமிலி யாருங்கிறத செலக்ட் பண்ணலாம் வாங்க. தாம்பரம்ல இருக்கிற அபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம வந்தாச்சு. இங்க ரெண்டு அழகான ஃபேமிலி சேர்ந்து கேம்ல விளையாட போறாங்க. அவங்கள தான் இன்வைட் பண்ண போறோம். லெட்ஸ் வெல்கம் ஃபர்ஸ்ட் ஃபேமிலி, பிரபு அண்ட் ஃபேமிலி. ஹாய் சார். ஹாய். உங்களோட சேர்ந்து விளையாடுறதுக்கு இன்னொரு ஃபேமிலி வராங்க. அதுக்கப்புறமா நம்ம டீடைல்லாம் பேசிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் ஃபேமிலி சிவா அண்ட் ஃபேமிலி. வாங்க சார், வாங்க சார், வாங்க சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்க பேர் பிரபுங்கிறது எங்களுக்கு தெரியும். உங்களோட குடும்பத்தோட பேர்லாம் எங்களுக்கு அப்படியே ஒவ்வொருத்தரா சொல்லுங்க. உங்க நேம் என்னம்மா? சர்வேஸ். என்ன சர்வே பண்ற நீ? செகண்ட் ஸ்டாண்டர்ட் எஸ்எஸ்எம். எஸ்எஸ்எம்ல படிக்கிறீங்களா? அவங்க பேரு சிவேஷ். சிவேஷ். ஹாய். ஹாய். உங்க நேம்? சிவகாந்த். அக்கா பேர் என்ன? அக்கா பேர் சத்யா. சத்யா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரெண்டு அழகான ஃபேமிலி வந்து இன்னைக்கு கேம்ல வந்து ஜாயின் பண்ணிருக்கீங்க. நீங்க நேட்டிவே வந்து சென்னை தானா சார்? இல்ல, நேட்டிவ் வந்து ஈரோடு. ஈரோடா? ஈரோட்ல எங்க? பவானி. பவானியா? நான் உங்களுக்கு ரொம்ப பக்கம் சார். ஆமா, நீங்க எங்க சார்? நான் சேலம் ப்ரோ. ரொம்ப ரொம்ப பக்கம் சார். ஏன்னா நான் ஆத்தூர். நான் மேட்டூர். மேட்டூரா? ஐயோ, ஆனா தண்ணி தான் இல்ல சார். அது கொஞ்சம் போற இடத்துல எங்கேயுமே தண்ணி இல்ல. இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா நம்ம வந்து இப்போ வந்து ஜாலியா விளையாட போறோம் சார். இது பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கேம் ஷோ. இது வரைக்கும் நீங்க வந்து நிறைய இடத்துல கேம்லாம் பண்ணிருப்பீங்க, கேம்லாம் விளையாண்டுருப்பீங்க, குழந்தைங்க கூட ப்ளே பண்ணிருப்பீங்க. இதுல வந்து நீங்க ப்ளே பண்ண போறீங்க, அக்கா ப்ளே பண்ண போறாங்க. ரொம்ப ஜாலியா அப்படியே ப்ளே பண்ணிட்டு இந்த குடும்பங்கள் வந்து நீங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் நாங்க உங்களுக்கு ஒரு வவுச்சர் ஒன்று தருவோம். அந்த வவுச்சர்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50,000 ரூபா இருக்கும்னு நினைச்சோம், ஆனா இல்ல. ஓகேங்களா? ஒரு வவுச்சர் தருவோம், அதுல ஒரு அழகான கிஃப்ட் இருக்கும். அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சூப்பர் ஃபேமிலி. பிரபு சார் ஃபேமிலிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும் சார். நீங்க அக்காவுக்கு பயப்படுவீங்களா, அக்கா உங்களுக்கு பயப்படுவாங்களா? சுச்சுவேஷனை பொறுத்தது. சுச்சுவேஷனை பொறுத்து. இங்க வந்து பொதுவா எங்க வீட்ல பாத்தீங்கன்னா நான் தான், நம்ம வீட்ல எனக்கு காரியம்னா நான் அடங்கி போவேன், அவங்களுக்கு ஆகணும்னா உண்மையில் அப்பாவை பார்த்து நீ பயப்படுவியா? யார் யாருக்கு பயப்படுவீங்க? சேம் தான் ப்ரோ, சுச்சுவேஷனை பொறுத்து. சுச்சுவேஷன் பொறுத்து தான். எப்போவாது அடி வாங்கினது உண்டா? லைட்டா இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி உண்மையை சொல்றாங்க. பாருங்க, லைட்டா அடி வாங்கியிருக்காங்க. இப்போ பொசுக்குன்னு காலில் விழுந்துடணும். நான்லாம் என்ன பண்ணுவேன்னா காலிலே விழுந்துருவேன். அது நிறைய தடவை நடந்திருக்குல்ல. பாருங்க, சேம் ஃபீலிங். பாத்துக்கோங்க. போன வாரம் கூட அப்பா விழுந்தாரு. உனக்கு எப்பறம் தெரியும்? கனவுல விழுந்தாரு. கனவுலயே இப்படி இருந்தா அப்ப நேர்ல எப்படிதான் இருக்கும்? இங்க பாரு, அந்த மாதிரிலாம் கனவு வரக்கூடாது. உண்மையை சொல்லுங்க சார். வெளியில சொல்லிடாத. அடம் பண்ணுவா அடிப்பாங்க. குறும்புத்தனம் பண்ணுவே அடிப்பாங்க. குறும்புத்தனம் பண்ணா அடிக்காம கொஞ்சுவாங்களா? அதுக்காக நான் ஒன்னும் क्वेश्चंस கேட்கல. என்னடா சார் என்ன சொன்ன? இப்போ ரொம்ப சுட்டி தான். ரொம்ப சுட்டித்தனமா நீங்க? இங்க பாருங்க, இந்த தம்பியோட ஃபீலிங்கை நல்லா பாருங்க. தமிழ்நாடு மக்களே, இந்திய மக்களே, இவனோட ஒவ்வொரு ஃபீலிங்கும் ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு குழந்தைங்கள்ட்ட இருக்கு. பேரண்ட்ஸ் நீங்க தான் அடிக்காம கொஞ்சி, ஆனா இவனெல்லாம் அடிக்கணுங்க. ஆனா இவனெல்லாம் கொஞ்சி நல்ல விதமா கொண்டு போகணும். நீங்க போங்க மேடம். நீங்க வந்து இளவரசியா இருக்கும்போது உங்க கணவர் உங்களை எப்படிலாம் தாங்கணும்? நம்மளோட ட்ரீம்ஸுக்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணணும், அதுதான் மெயினாக. இப்போ ஆல்ரெடி அவர் அப்படி தான் வச்சிருக்காரு, என்ன ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வச்சிருக்காரு. சூப்பர். ஸோ ஐம் வெரி லக்கி. மேம் இப்போ இளவரசியா இருக்காங்க, நீங்க என்ன பண்ணலாம்னு ஆசைப்படுறீங்க? இன்னும் நல்லா பார்த்துக்கணும், அவ்வளோதான். இல்லை, இப்போ ஸ்பாட்ல என்ன பண்ணலாம்னு ஆசைப்படுறீங்க? ஸ்பாட்டில் ஏதாவது கிஃப்ட் இருந்தால் கொடுக்கலாம் அப்படின்னு. கிஃப்ட் இருக்கா? ஓகே, இருக்கு. கொடுத்துட்டு வீட்டில் போய் வாங்கிக்குவீங்க. வேணாம் சார், நீங்கள் கொடுக்கலாம். சார் நீங்கள் சொல்லுங்கள். இது மாதிரி மேம் வந்து இளவரசியாக இருக்கும்போது அவங்கள நீங்கள் எப்படி பார்த்துக்கணும்னு ஆசைப்படுவீங்க? என்னெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுவீங்க? அவங்கள பார்த்துக்கணுன்றது அவங்களோட விருப்பப்படி அவங்க இருக்கணும்.
தட்ஸ் இட். அவங்களோட விருப்பத்தோட அவங்க சுயமாக இருக்கணும். தட்ஸ் இட். நம்ம எதுவும் அவங்கள வந்து ஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அவங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுக்கணும். மேம் நீங்கள் சொல்லுங்கள், அவர் என்ன பண்ணணும் இப்போ உங்களுக்கு? அவர் இப்போ வரைக்கும் என்னை நல்லா தான் வச்சுருக்காங்க. நான் இப்போ வரைக்குமே பிரின்சஸ் மாதிரி தான் இருக்கேன். அப்படியா? சூப்பர் சூப்பர். 2 பேரும் ஈக்குவலாக தான் சொன்னீங்க. நம்ம கேமுக்குள்ளே போகலாம், ஓகேங்களா? இது சம்மந்தமான ஒரு கேமுக்கு தான் நம்ம போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராமிஸ் பண்ணிக்கலாம். இப்படி வச்சுக்கோங்க, அப்படியே கை வச்சுக்கோங்க. நாங்கள் சொல்வதெல்லாம் உண்மை, நாங்கள் சொல்வதெல்லாம் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறு எதுவும் இல்லை, உண்மையை தவிர வேறு எதுவும் இல்லை. இந்த கேமில் எந்தவித அசம்பாவிதங்கள் நடந்தாலும், எந்தவித அசம்பாவிதம் நடந்தாலும் இந்த கோட்டு போட்டுக்கிற பையனை அடிச்சு கிழிச்சு தொங்க விட மாட்டோம். தொங்க விடுவோம். அந்த மாதிரி தொங்க விடுவோம். முயற்சி பண்ணுங்க. நீ ஓவர் ஆக்டிங் பண்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கேமுக்கு போலாம். சார், இந்த கேம் பாத்தீங்கன்னா கண்ணாமூச்சி ரேரு. மேடம்க்கு வந்து கண்ணை கட்டிடுவோம். கண்ணை கட்டிட்டு அவங்களுக்கு ஒரு கிரீடம் கொடுத்துருவோம். அந்த கிரீடம்ல குண்டூசிலாம் இருக்கும் சார். அப்போ வந்து பலூன்ஸ் நாங்கள் உங்ககிட்ட கொடுப்போம். அந்த பலூன்ஸ் மேலே பறக்க விட்டு அந்த பலூன்ஸை வந்து தட்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ மேடம் நீங்கள் கூப்பிட்டு போய் டப்பு 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 டப்புன்னு உடைக்கணும் சார். இதுதான் கேம், ஓகேங்களா? அந்த கிரீடமில் இருக்கிற குண்டூசியில் பலூன்ஸ் பட்டு டமால்னு உடையணும், ஓகேங்களா? இந்த கேம் பேர் கண்ணாமூச்சி ரேரு. சார், இதுதான் நீங்கள் கேமில் யூஸ் பண்ணுற ப்ராப்பர்ட்டிஸ். இது மேடமோட ஹெட்டில் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா குண்டூசி இருக்கும், சுற்றி இருக்கா? இதை வந்து மேடமில் கண்ணு கட்டிடுவோம். பலூன்ஸை பறக்க விட்டு நீங்கள் மேடம் அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு அந்த பலூன்ஸை உடைக்கிறீங்க. வேறு எதுவுமே கிடையாது, ஓகேவா? எத்தனை பலூன்ஸ் கவுண்டில் உடைக்கிறீங்களோ அவங்க தான் வின், ஓகேவா? ஹையஸ்ட் யாருன்னு பார்ப்போமா? நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி மேமை வந்து ஒரு இளவரசியாக மாற்றிட்டீங்க. இப்போ கேம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். 60 செகண்ட்ஸ் உங்களுக்கு டைம் தரும். அதுக்குள்ளே எத்தனை பலூன் உடைக்கிறீங்கன்னு பார்ப்போம், ஓகேவா? நீங்களே பலூனை வாங்கி மேமுக்கு உடைங்க சார். எப்படி இருந்த கேமை எப்படி கொண்டு போயிட்டோம். போதும் சார், போதும். நல்லா ஓடுறாங்க. பெரிய கிளாப் பண்ணிடலாம் இவங்களுக்காக. பிரபு அண்ட் ஃபேமிலி ரொம்ப நேர்மையான முறையில் அவங்க உடைச்ச பலூன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரி புல்லரிச்சு ஒரு வியக்கத்தக்க விஷயமா தான் இருந்தது. அப்படின்னு மட்டும் சொல்ல மாட்டோம், அதை கட்டிடலாம் சார். நெக்ஸ்ட் நீங்க தான் விளையாட போறீங்க. எப்படி விளையாண்டாங்கன்னு பாத்தீங்கல்ல? அதே மாதிரி விளையாடுவீங்களா? அந்த மாதிரி விளையாடுற மாதிரி தான் கேமே வேணாங்கிறேன் நான். நல்லா விளையாடணும் சொல்லிட்டேன். ஓகே சார், இருந்தாலும் சூப்பரா நீங்க ட்ரை பண்ணீங்க. செம்மையா விளையாண்டீங்க சார். மேம் சூப்பர் மேம். என்ன நடந்ததுன்னே உங்களுக்கு தெரியலல்ல சார். நெக்ஸ்ட் நீங்க. One, 2, 3. எங்க சார் எங்க போயிட்டாரு? வாவ், கிளாப் கிளாப். சூப்பர் சூப்பர். நெக்ஸ்ட் வாங்க சார். கம் ஆன். சார் ஊர்ல லேட் வீரரா இருப்பார் போல. வாங்க சார். சார் கபடி கபடி கபடி. டைம் முடிச்சு. வாவ் மேடம். ஓகே, டைம் அப். ஸ்டாப் ஸ்டாப். வாவ், நடிப்பா இருக்கு. வாவ் வாவ். பெரிய கிளாப் பண்ணு. தேங்க்யூ மேம். இவ்வளோ நாள் இருந்த வெறியெல்லாம் எப்படிலாம் மேம பிடிச்சி அண்ணன் குயிக்கி பலூன்ஸ் உடச்சிங்க. என் மேலே உங்களுக்கு ஏதாவது பர்சனலாக கோவம் இருக்கா? இல்லை சார், கோவம்லாம் இல்லை. ஓகேங்களா? சமாளிச்சிடலாம். ஓகே ஓகே மேம். கழட்டிடலாமா? கழட்டிடலாமா? என்ன நடந்ததுன்னு தெரியுமா? தெரியாதா? சார் ஓப்பன் பண்ணிடுங்க சார். மேம், நீங்கள் என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னே உங்களுக்கு தெரியாது. ஆனால் சாரு உங்களை பிடிச்சி அண்ணன் என்னன்னு பிடிச்சி இழுத்து இருந்த இவ்வளோ நாள் இருந்த கோவத்தில் அவங்க மேலே காமிச்சாங்க. அதுவும் ஒரு வகையான பாசம் தான். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன்.
பாசங்கள் நேசங்கள் வளர்ப்பு அப்படி. ஓகே சார், நீங்க கேம் விளையாண்டீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க சார் இந்த கேம்? பண்ணியாகவும் இருந்துச்சு. ஃபன்னாகவும் இருந்ததுல சார்? நீங்க சொல்லுங்க, எப்படி இருந்தது கேம்? நல்ல ஃபன்னாக இருந்துச்சு. நல்ல ஃபன்னா இருந்ததா? நல்ல என்ஜாயா இருந்ததா? ஆனா ஆக்சுவலி இது வந்து கேம் வந்து லிஸ்ட்லயே கிடையாது. இது ஒரு வார்ம் அப் தான் உங்களுக்கு. இனிமேல் தான் கேமுக்கே போறோம். ஓகேங்களா? ஓகேவா? நெக்ஸ்ட் கேம் போயிடலாமா? போலாமா சார்? இந்த கேமோட பேர் பார்த்தீங்கன்னா மண்டபத்திரம். மேம் வந்து பலூனை இப்படி வச்சு பிடிச்சிப்பாங்க சார். நீங்கள் தலையில் அடித்து உடைக்கணும். எத்தனை பலூன் உடைக்கிறீங்களோ அத்தனை கவுண்டிங்கை வச்சு நெக்ஸ்ட் லெவலுக்கு நாங்கள் உங்களை கொண்டு போவோம். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? மண்டபத்திரம் கேமுக்கு நீங்கள் ரெடியா? நீங்கள் ரெடியா? ரெண்டு டீமுமே ரெடி, போகலாம். ரிஸ்க் எடுக்கலாம், எனக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி. பிரபு சார், இது ஒரு விபரீதமான கேம். நீங்கள் கொஞ்சம் பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும். ஃபஸ்ட்டு உங்கள் ஹேண்டை பின்னாடி கட்டுங்க. இந்த கேமில் மண்டபத்திரம் நாங்கள் பேர் வச்சுருக்கோம். அப்போனா நீங்கள் பத்திரமா தான் விளையாடணும். ஓகேவா? மேடம், உங்களுக்கு 60 செகண்ட்ஸ் நாங்கள் டைம் தரோம். எத்தனை பலூன் உடைக்கிறாங்கன்னு பார்ப்போமா? ஸ்டார்ட். 1 2 3 ஸ்டார்ட். சார், என்ன பலூன் திறக்காம இருந்துச்சு? கை தட்டுங்க. 2 3 அடுத்த பலூன். ஐயோ, இன்னும் 2 பாக்கெட் வாங்கணும் போலயே. வச்சுட்டு வாங்க. உடைங்க. அப்படிதான். அடுத்து நெக்ஸ்ட் கொடுங்க டைம். இந்தாங்க மேம். முடியல. என்ன ஒரு பிளாஸ்ட் சார்? தலையில ஏதாவது குண்டு வச்சிருக்கீங்களா? சொல்லு அப்பாட்ட சொல்லு சார். நல்லா முட்டுங்க சார். அடுத்தது வாங்க சார் வாங்க. சார் ஜூஸ் ஆர்டர் பண்ணுங்க. வேற லெவல் சார். கை கொடுங்க சார். வாங்க, முன்னாடி வாங்க சார். சார், உண்மையிலே கிட்டத்தட்ட ஒரு 15 பலூன். 1 2 3 4 5 6 7 8 பலூன் உடைச்சிருக்காரு. ஒரு பெரிய கிளாப் பண்ணிடலாம் உங்களுக்காக சார். ஓகே, அடுத்தது வந்து நம்ம சிவா சார் ஃபேமிலி கேமுக்கு போறாங்க. அவங்களையும் நம்மள இதே மாதிரி என்கரேஜ் பண்ணலாமா? ஓகேவா? பலூன் பாய்ஸ் அவங்க 9 பலூன் உடைச்சாங்க. இவங்க ஒரு பலூனாவது எக்ஸ்ட்ரா உடைச்சாதான் இவங்க ஜெயிச்சதா அர்த்தம். ஓகே, கெட் ரெடி பாய்ஸ். மேம், நீங்க சொல்லுங்க, சார் எத்தனை பலூன்? 10 உடைப்பாரா? கண்டிப்பா அடிப்பாங்க. உடைப்பாங்களா? பார்க்கலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? மண்டபத்திரம் சார். ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். வாங்க சார், வாங்க. ஐயோ, என்னன்னா பக்காவா உடைக்கிறாப்லையே. 3 மேடம், கையில ஏதாவது வச்சிருக்கீங்களா? 4 5 WWE மாதிரி போயிட்டு இருக்கேன். என்ன சார் பலூன் திறக்காம? 6 7 தருவோம். அவங்களுக்கு அப்படிதான் வரணும். வைங்க. 8 ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். ரெஸ்ட் எடுங்க சார். நீங்க எடுங்க. சார் 10 இன்னொரு நீங்க ஜெயிச்சிட்டீங்க. நானே உடைச்சிட்டேன். ஓகே, சூப்பரா பண்ணாங்க. ஒரு பெரிய கிளாப் பண்ணிடலாம் சார். வேற லெவல்ல பண்ணீங்க சார். அந்த டீமையும் கூப்பிட்டுறலாம். நம்மள்ட்ட சவால் விட்டாங்கல்ல, அவங்கள கூப்பிட்டு கேட்டுடலாம் என்னன்னு. ஓகேங்களா? ஓகே. மண்டபத்திரம் கேம்ல பாத்தீங்கன்னா பிரபு சார் ஃபேமிலி வந்து 9 பலூன் உடைச்சாங்க. சிவா சார் ஃபேமிலி 10 பலூனா உடைச்சு வின் பண்ணியிருக்கீங்க. ஓகேவா? சார், நீங்க சொல்லுங்க சார், இந்த கேம் எப்படி இருந்தது? ரொம்ப ரிஸ்கா இருந்ததா இல்ல ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி இருந்ததா? ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி தான் இருந்துச்சு. ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி தான் இருந்ததா? சார், நீங்க சொல்லுங்க சார், உங்களுக்கு எப்படி இருந்தது? நல்ல ஃபன்னாக இருந்துச்சு. காதில் மட்டும் கொஞ்சம் கொய்யின்னு சவுண்ட் வந்துச்சு. காதில் மட்டும் கொஞ்சம் கொய்யின்னு சவுண்ட் வந்துச்சுங்களா? உண்மையிலேவா? உண்மையிலேயே. லாஸ்ட்டாக நான் ஒன்று அடித்தேன் பார்த்தீங்களா? ஆர்வ கலரில் அடித்து மண்டையிலே அடிச்சுட்டேன். ஆமாம் சார், டேபிளில் வச்சு அடித்தேன். இருந்தாலும் பரவாயில்ல, 2 அழகான ஃபேமிலி இருக்கும்போது அந்த வழி எனக்கு பெருசாக தெரியல. இந்த கேமில் பார்த்தீங்கன்னா இவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய கிளாப் பண்ணிடலாம். கை கொடுத்துருங்க சார். இது ஒரு பிஸ்னஸ் மீட் மாதிரி இருக்குல்ல?
அப்படிதான் இருக்கும். இந்த கேம்ல நீங்க வின் பண்ணிட்டீங்க. இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இவ்வளவு ஜாலியா நீங்க சப்போர்ட் பண்ணதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. வெல்கம் பேக் டு இது சூப்பர் ஃபேமிலி. நெக்ஸ்ட் கேமுக்கு போறோம் வாங்க. எதுக்குடா அந்த ஷூட் கேஸ்ன்னு பார்க்குறீங்களா? பொதுவாக நாங்கள் நிறைய பெண்கள்கிட்ட கேட்டோம். சைக்காலஜிக்கலாகவே அவங்களுக்கு ரொம்ப டென்ஷனாக இருந்தாலோ கொஞ்சம் மைண்ட் ரிலீஃப் இல்லைனாலோ துணி எடுத்து மடிப்பாங்களாம். அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் அந்த ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மையா பொய்யாங்கிறத இப்போ நம்ம இந்த டீம்லேருந்து பார்த்துடலாம். இப்போ யாரை கூப்பிட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பிரபு அண்ட் ஃபேமிலியை இந்த கேமுக்கு வெல்கம் பண்ண போகிறோம். வாங்க. மேம், இதெல்லாம் பார்த்த உடனே உங்களுக்கு என்ன செட்டப் மாதிரி தெரியுதா? ஏதோ வெளியே டூர் போகிற டூர் போகிற மாதிரி. நீங்கள் டூருக்குலாம் போயிருக்கீங்களா மேம்? லாஸ்ட்டாக எங்கே போனீங்க? லாஸ்ட்டாக பாண்டிச்சேரி போனோம். 2 days போனீங்க. ஓகே ஓகே, என்ஜாய் பண்ணீங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஏதாவது பிளான் இருக்கா டூருக்கு? இருக்கு. இப்போ அதுக்காக எடுத்து வைக்கிற மாதிரி தான் இது. நீங்கள் வந்து ஊருக்குலாம் போகும்போது அர்ஜென்ட்டாக எடுத்து ட்ரெஸ்லாம் எடுத்து வைப்பீங்க. சார் ஏதாவது ஆஃபீஸ் ஒர்க்காக வெளியில் போகும்போது எடுத்து வைப்பீங்க இல்லையா? அந்த கேம் தான் இப்போ நாங்கள் உங்களுக்கு வைக்க போகிறோம். இந்த கேமோட பேர் பார்த்தீங்கன்னா டாடா பை பை. இங்கே பார்த்தீங்களா, இந்த கலைஞ்சிருக்கிற துணி எல்லாத்தையுமே எடுத்து அழகாக மடித்து உள்ளே வச்சு ஜிப்பை போட்டிங்கன்னா 60 செகண்ட்ஸ்க்குள்ளே அழகாக பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தான் சூப்பர் ஃபேமிலி. இந்த கேமுக்கான முடிவு மட்டும்தான் சூப்பர் ஃபேமிலிக்கு கிஃப்ட் வச்சர். ஓகேவா? ரெடியா? போலாமா? ஓகே மேம். அதுக்கு முன்னாடி உங்களை பார்த்தா ஒரு சிங்கர் மாதிரி இருக்கீங்க மேம். அப்படிலாம் இருக்காது. அப்படிலாம் இல்லையா? சார் தான் சொன்னார். அப்படிலாம் கண்டிப்பாக நல்லா பாடுவீங்கன்னு சொன்னாங்க. இல்லை வாய்ப்பே இல்லை. இல்லை, அதுக்கான தருணமும் இருக்குது. நான் வரேன். ஓகேவா? ஓகே மேம், ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? ரெடி? 1 2 3. Shake me rano da tutte. Cameste jasca mamma ki casa. Ora. ஸ்டாப். சூப்பரா மடிச்சு வச்சிருக்கீங்க. வீட்ல நீங்க தான் அக்காவோட ட்ரெஸ்ஸிங் குழந்தைங்களுக்கு மடிப்பாங்க. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் மடிச்சிருக்கேன். இல்லையே, இந்த வேர்வையும் இந்த உழைப்பையும் பார்க்கும்போது ரெகுலரா நீங்க தானே பண்ற மாதிரி இருக்கு. உண்மையை ஒத்துக்குங்க. நம்ம மக்கள், தமிழ்நாட்டு மக்கள். கம்பெனி ரகசியத்தை சொல்லாதீங்க. சொல்லாதீங்களா? ஓகே ஓகே மேம், நீங்க சொல்லுங்க மேம். கேம் எப்படி மேம்? ஃபர்ஸ்ட் நான் மடிச்சது இல்லை இன்னைக்கும். அப்படியா? ஓகே, நாங்க உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டோம்ல. இதுக்கு மேல ஸ்பீடா தான் இருக்கணும். ஓகேவா மேம்? ஓகேவா? டைம் சேவ் பண்ணலாம் இல்லையா? ஓகே மேம். சார் சொன்னார் நீங்கள் சூப்பராக பாட்டு பாடுவீங்கன்னு. ஒரே ஒரு வரி எங்களுக்காக பாடுங்க சார். ஃபர்ஸ்ட் மேம் ஒரு பாட்டு. ஏதேதோ எண்ணம் வளர்த்தேன், உன் கையில் என்னை கொடுத்தேன், நீதானே புன்னகை மன்னன், உன்றானே நானே, பண்பாடும் பாடக நீ, உன்றாகம் நானே, ஏதேதோ எண்ணம் வளர்த்தேன், உன் கையில் என்னை கொடுத்தேன். சாட்சாத் அந்த ஜானகி தேவியா வந்து சித்ராமாவே பண்ண மாதிரி இருந்தது சார். 1 minute 38 secondsல உங்க ப்ராஜெக்ட் நீங்க முடிச்சிட்டீங்க. அடுத்தது 1 minute 37ல முடிச்சாங்கன்னா அவங்க தான் வின். ஓகேவா? கூப்பிடுறாங்களா? ஓகே, சிவான் ஃபேமிலி வாங்க சார். சிவா சார், இந்த கேமுக்கு ரெடி ஆயிட்டீங்களா? ரெடி ஆயிட்டேன். இந்த கேமோட பேர் பாத்தீங்கன்னா டாடா பை பை. டாடா பை பை. பை பை. ஊருக்கு போகும்போது பேக்ல எல்லாம் மடிச்சு வச்சு எடுத்துட்டு போவோம்ல, அதே கேம் தான் இது. ஏற்கனவே உங்களுக்கு முன்னாடி வந்து பிரபு சார் ஃபேமிலி விளையாண்டாங்க. அவங்க பாத்தீங்கன்னா 1 minute 38 seconds. நீங்க 37 secondsல முடிச்சீங்கன்னா இன்னியோட சூப்பர் ஃபேமிலி நீங்க தான். ஓகேவா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரெடி? 3 2 1 ஸ்டார்ட். என்ன ஏற்கனவே அயன் பண்ணி எடுத்துட்டு வந்தீங்களா? மடிச்சு வச்ச மாதிரியா சார்? நல்லா மடிக்கணும் சார். அக்கா, இது நல்லா மடிங்க. இந்த சட்டைய இதை நல்லா மடிங்க. இது நல்லா மடிங்க. என்ன போட்டு சுருட்டி வைக்கிறீங்களா உள்ள? பார்த்தா ஸ்பீடு பார்த்தா டைம் போயிட்டு இருக்கு
சார் இன்னும் 20 செகண்ட்ஸ் தான் இருக்கு சார். நல்லா மடிங்க. வீட்ல எப்படி மடிப்பீங்க? சுறுசுறுப்பா இருப்பீங்களா? இங்க சும்மா நடிக்கிறீங்களா? வீட்ல தெரிஞ்சிரும்ட்டு. சார் ஊருக்கு மட்டும் நம்ம நடிக்கிறோம். லவ் மேரேஜ் தான் நீங்க? எப்படி கண்டுபிடிச்சேன் பாத்தீங்களா? ஏன்னா அந்த வேர்வையில தெரியுது சார். உழைப்பு அவ்வளவு உழைப்பு உதறி போட்டு மடிச்சு பாஸ் ஜிப்பு போட்டு 3 3 2 1 ஸ்டாப். 127ல முடிச்சிருக்கீங்க சார். சூப்பர் சார். சார் அந்த டீம்ல பாத்தீங்கன்னா மேம் பயங்கரமா பாடிட்டாங்க. பயங்கர ஃபேன்ஸ்லாம் வந்துட்டாங்க உங்களுக்கு. இந்த டீம்ல யார் பாட போறீங்க? லவ் மேரேஜ் தானே? ஆமா. அப்போ லவ் பண்ணும்போது மேம்க்கு ப்ரப்போஸ் பண்றதுக்காக நிறைய பாட்டுலாம் பாடி இருப்பீங்கல்ல? இல்ல மேம் தான் என்ன பாடி இருக்காரா? உண்மையாலுமே சொல்ல போனா அவர் ப்ரப்போஸ் பண்ணல, நான் தான் ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணேன். சரி இப்போ எங்களுக்காக நீங்க அந்த பாட்டு பாடிட்டு உங்க லவ் மேட்டர்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வீட்டுக்குலாம் சொல்லணும்ல? இல்ல ஆல்ரெடி வீட்டுக்கு தெரிஞ்சுதான் லவ் பண்ணேன். வீட்டுக்கு தெரிஞ்சு லவ் பண்ணீங்களா? நான் லவ் அக்செப்ட் பண்ணது எங்க வீட்டுக்கு அம்மாவுக்கு தெரிஞ்சு டியூஷன் போனேன் ஸ்கூல் சேர்ந்தாங்கிற மாதிரி சொல்றீங்க. உண்மையிலே வீட்டுக்கு தெரிஞ்சுதான் லவ் பண்ணீங்களா? நான் லவ் ஓகே சொல்றதுக்கு முன்னாடி எங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் ஒரு பொண்ணை லவ் பண்ண போறேன், லவ் பண்ணிட்டுமான்னு கேட்டேன். உன் விருப்பம் அப்படின்னாங்க. சரிட்டு லவ். எங்க வீட்ல என்ன சொன்னாங்க தெரியுங்களா? இதுதான் நிறைய வீட்டில் அதான் சொல்லுவாங்க. எங்க வீட்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக சொன்னாங்க. ஓகே சார் எங்களுக்காக அந்த ஒரு 2 வரி பாட்டு பாடுங்க. காதல் வளர்த்தேன் உசுருக்குள்ள கூடு கட்டி காதல் வளர்த்தேன் உயிர்க்குள்ள கூடு கட்டி காதல் வளர்த்தேன் இதயத்தின் உள்ளே கேமரா ரன்னிங்ல இருக்கு. ஓகே சூப்பரா பாத்தீங்க. பெரிய கிளாப் பண்ணிடலாம். உண்மையிலே சூப்பர். அந்த அக்கா நீங்க பாட பாட அவங்களோட வெக்கம் பாத்தீங்களா? அக்கா உண்மையிலே சூப்பரா இருந்தது. சூப்பர். இதுக்கு முன்னாடி வந்து சூட்கேஸ்லாம் மடிச்சு நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டீங்க. இதில் வந்து ரிசல்ட் வந்து வந்துருச்சுங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் 1.38ல் முடிச்சிருக்கீங்க. நீங்கள் 1.27ல் முடிச்சிருக்கீங்க. அப்போ வின்னர் யாரு? சூப்பர் ஃபேமிலி, த சிவா ஃபேமிலி. ஓகே சூப்பர் சார். சூப்பராக விளையாண்டீங்க. இவ்வளோ நேரம் நல்லா கோஆப்ரேட் பண்ணி பயங்கரமாக உங்களோட பர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுத்தீங்க. நீங்கள் 2 பேரும் கை கொடுத்துக்கோங்க, கட்டி பிடிச்சிக்கோங்க. ஓகே ஏன்னா ஒரே அப்பார்ட்மெண்ட்டில் இருக்காங்க. நாளைக்கு ஜாலியாக இருக்கணும் இல்லையா? அதுக்காக தான் 2 பேருமே சூப்பர் ஃபேமிலி தான். இருந்தாலும் வவுச்சர் அவருக்கு மட்டும். அப்படியே எப்போவுமே ஜாலியாக தான் இருக்கீங்களா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 2 பேரும் ஸ்கூல் மெட்ஸ்ன்னு கேள்விப்பட்டேனே. அப்படியா? எத்தனாவது படிக்கும் போது? 11th 12th இல்லையா? எங்க ஊர்லங்களா? ஓ சூப்பர் சூப்பர். ஆனா இங்க வந்து தான் மீட் பண்ணிட்டீங்களா? இங்க வந்ததுக்கு அப்புறம் மீட் பண்ணிக்கிட்டோம். அப்ப நீங்க 2 பேரும் கை கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி எப்பவுமே 2 ஃபேமிலி ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கணும். உங்களுக்கு பெரிய கிளாப் பண்ணிக்கிறேன் நான். ஓகே இதோட நம்ம ஷோ முடியிற டைம் வந்துருச்சு. நீங்க வின் பண்ணதுக்காக உங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் வச்சு காத்துட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் உங்க வீட்டு டோரை தட்டி வீட்டுக்கு வரும், வாங்கிக்கோங்க. இன்னைக்கு சூப்பர் ஃபேமிலி யாருன்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இன்னொரு ஏரியாவில் இன்னொரு அப்பார்ட்மெண்ட்டில் இதே மாதிரி 2 அழகான குடும்பம் மாதிரி இன்னும் நிறைய குடும்பங்களோட நிறைய கேம்ஸோட உங்களை மீட் பண்ண வந்துகிட்டே இருக்கேன். நான் உங்க ஆனந்த் பாண்டியன். இது சூப்பர் ஃபேமிலி.